எங்களின் அன்பு ஆசிரியர் அண்ணாதுரை அவர்களின் மகள் திருமணத்தில் ஒரு அரிய நிகழ்வு. ஈகா அறக்கட்டளையினுடைய செயல்பாடுகளில் ஒன்றான வள்ளுவோம் போற்றுவோம் என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த திருமணத்தில் இருந்து ஐயனின் திருவள்ளுவரை முதன்மையாக கொண்டு அவர்கள் வாழ்வை தொடங்க வேண்டும் என்பதற்காக ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாய்ப்பினை எங்களுக்கு நல்கிய ஆசிரியர் அண்ணாதுரை அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். குரல் பழகு அறம் பழகு, மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் மங்களம் நன்மற்ற பேர். மணமகன் உறுதிமொழி கூறுதல். திருக்குறள் புத்தகத்தின் மீது தன்னுடைய கையை வைத்து உறுதிமொழி எடுப்பார். மணமகன் உறுதிமொழி கூறுதல். தம்பி சேர்ந்து சொல்லுங்க. பெரும் மதிப்புக்குரிய பெரியவர்களே, பேரன்பு கேள்விய உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கணிந்த வணக்கம். வாழ்விலோ திருநாளாகிய இந்நாளில் உங்கள் முன்னிலையில் இப்பெண்ணின் நல்லாளை என் வாழ்க்கை துறவியாக ஏற்றுக்கொள்ள மற்றற்ற மகிழ்ச்சியுடன் இசைகின்றேன். அன்பில் மலர்கின்ற இல்வாழ்க்கையில் இன்பத்திலும் துன்பத்திலும் இணைபிரியாது வான்புகழ் வள்ளுவர் வகுத்த தெல்லு தமிழ் நெறியில் நின்று வாழ்வேன் என்று உறுதி கூறுகின்றேன். என் துணைவிக்கு இல்லற வாழ்வில் அளிக்க வேண்டிய உரிமைகளை அளித்து அன்புடன் வாழ்வேன். காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் என்ற ஆண்டோர் மொழியை நினைவில் கொண்டு என் வாழ்க்கை துணைவியுடன் ஒற்றுமையோடு வாழ்வேன் என்பது உறுதி. எங்கள் இல்லற வாழ்வு பெற்றோரும் பெரியோரும் புகழும் வகையில் இனிது நடைபெற வேண்டும் என்று எங்கும் நிறைந்த இறைவனை இறைஞ்சுகின்றேன். உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. மணமகள் உறுதிமொழி கூறுதல். இங்கு குழுமியுள்ள பெரியோர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முன்னிலையில் இந்நம்பியை என் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்ள பெரும் மகிழ்ச்சியுடன் இசைகின்றேன். என் கணவர் கருத்தறிந்து இல்வாழ்க்கைக்கு உற்ற துணையாக திகழ்வேன். இன்பத்திலும் இன்னலிலும் இணைவிரியாது என் கணவரை மதித்து அவர் இன்பமே என் இன்பம், அவர் நலமே என் நலம் என கருதி வாழ்வேன் என்று உறுதி கூறுகின்றேன். தமிழ் மறையாம் திருக்குறள் கூறும் இல்லற நெறியில் என் கணவருடன் அன்புடன் இணைந்து வாழ்வேன் என்பது உறுதி. எங்கள் மனையற வாழ்க்கை மகிழ்ச்சி பொங்க சிறப்புடன் விளங்க அருள் புரியுமாறு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் நின்ற துணை. அடுத்து மணமக்கள் இருவரும் சேர்ந்து உறுதிமொழி ஏற்றது. நாங்கள் குடும்பம், சமூகம், உலகம் ஆகிய மூன்றுக்கும் நன்மை செய்யும் துணையாக இருந்து இல்வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்க உறுதியேற்கின்றோம். நாங்கள் வறியவர்க்கும் ஏழையர்க்கும் அன்பும் ஆதரவும் அளித்து அறத்தோடு வாழ உறுதியேற்கின்றோம். நாங்கள் முன்னோர் வானோர்
விருந்தினர், உறவினர், நம்மை சேர்ந்தவர்கள் ஆகிய ஐவரையும் மரியாதையுடன் காத்து இல்வாழ்க்கையை நிலைபெறச் செய்வோம் என உறுதியேற்கின்றோம். நாங்கள் மனசாட்சிக்கு அஞ்சி உணவை பகிர்ந்துண்டு மனமகிழ்வுடன் அமைதியான வழிவில் இல்லறத்தை காக்க உறுதியேற்கின்றோம். நாங்கள் அன்போடும் அறத்தோடும் ஒன்றிணைந்து வாழ்ந்து பண்பையும் பயனையும் சேர்த்து சிறந்த இல்வாழ்க்கை நடத்த உறுதியேற்கின்றோம். நாங்கள் அறவழியில் இல்லறத்தை நடத்தி வான்புகள் நன்மையை போல உயர்வை பெற உறுதியேற்கின்றோம். நாங்கள் இயல்பான இல்வாழ்க்கையை முயற்சியுடனும் பொறுப்புடனும் நடத்தி அனைவருக்கும் முன்மாதிரியாக இருப்போம் என உறுதியேற்கின்றோம். நாங்கள் ஒழுக்கத்தோடு அறத்தை பின்பற்றி துறவியர் போல் மன வலிமையை வளர்த்துக் கொள்ள உறுதியேற்கின்றோம். நாங்கள் இல்வாழ்க்கையை அறமாக கருதி பிறர் பழிக்காதபடி சீருடனும் மதிப்புடனும் நடத்த உறுதியேற்கின்றோம். நாங்கள் உலகில் நற்பண்புடன் வாழ்ந்து தெய்வங்களுக்கு இணையான உயர்வை எய்தும் அளவுக்கு இல்வாழ்க்கையை மேம்படுத்த உறுதியேற்கின்றோம். குரலை சேர்ந்து சொல்லுங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. நாளை இல்லற வாழ்வை தொடங்க உள்ள மணமக்களுக்கு ஈகா அறக்கட்டளையின் சார்பிலும் வள்ளுவோம் போற்றுவோம் திட்டத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.